இந்த வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளர் அந்த பதவிக்கான இன்டர்வியூ வரப்போகுது. அதுக்கு அப்ளை பண்ணுற டேட்டு இந்த 9 தேதி வரை முடிஞ்சிடும். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அதுவும் 10th மார்க் அடிப்படையில் தான் அந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க. 10th மார்க்லேருந்து 85 அப்படின்னு எடுக்கிறான்னு பார்க்குறீங்கன்னா, நான் ஒரு 400 மார்க் எடுத்திருக்கேன்னு சும்மா பேச்சுக்கு வச்சுக்கோங்க. இப்போ 400/500 இன்ட்டு 85 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, மிச்சம் வந்து வித்துட்டு 3 இருக்கும். 7 35. என்ன பெருக்குனீங்கன்னா 4 28க்கு 8, மிச்சம் 2, ஓராங்க 4 2 6. அப்போ நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்? 85க்கு 68 எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ 68 ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு 5, இன்டர்வியூவில் ஒரு 10 மார்க். அதை சேர்த்து என்ன வருதுன்னு பார்ப்பாங்க. அதில் கம்யூனல் வைஸில் யார் அந்த லீடிங்கில் இருக்கா, அந்த இடஒதுக்கீடு அந்த முறைப்படி அவங்களுக்கு போஸ்ட்டில் லெட்டர் அனுப்பி வேலையில் வந்து சேர சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் வந்து என்ன கொஸ்டின் அடிக்கடி அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னால் நடந்த இன்டர்வியூஸ்லாம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 3 பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். பொதுத்துறைனா என்ன? பொதுத்துறையில் வந்து பொதுத்துறை அமைச்சர் யார்? பொதுத்துறையில் என்ன மாதிரியெல்லாம் வந்து நிர்வாகங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நம்மளை பற்றி கேட்டாங்கண்ணா. சரிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அமைச்சர் யார், சுற்றுச்சூழல் தினம் அந்த மாதிரி கேட்டாங்க. தொழில்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க. இது இந்த ஜென்ரலாக கேட்டாங்க. அது இது அந்த அமைச்சர் யார் யார் இப்போ இருக்காங்க, என்னென்ன அந்த இது அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னென்ன மாறினாங்க, இப்போ ரிசர்ச்னா மாறினாங்களா, அதை பற்றி கேட்டாங்க. முக்கியமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பற்றி கேட்குறாங்க. அதாவது என்னென்ன அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 34 அமைச்சர்கள் இருப்பாங்க. முதலமைச்சரோட சேர்த்து மொத்தம் 35 அமைச்சர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. ஓகே தான். முதலமைச்சர் வந்து குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தான் வின் பண்ணார். இவரோட என்னென்ன பொறுப்பில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பொது நிர்வாகம் இவரோட பொறுப்பில் இருக்குது. இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, அகில இந்திய பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல், உள்துறை, சிறப்பு முயற்சி, மாற்றுத்திறனாளிகள் நலன். ஓகேவா? இந்த மாற்றுத்திறனாளிகள் நலன்றதை பார்த்துக்கணும். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் நலன் வந்து முதலமைச்சரோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான். ஓகே, அடுத்து பார்த்துருவோம். உதயநிதி ஸ்டாலின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு தமிழ் ஆக்டர் தான், ஹீரோ தான். சேப்பாக்கம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் வின் பண்ணியிருக்காரு. துணை முதலமைச்சராக இருக்காரு. சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை, இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு. அதாவது சிறப்பு திட்டங்கள், இளைஞர்கள் நலன், விளையாட்டு மேம்பாடு, சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை, வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஊரக கடன்கள். இந்த ஊரக கடன்களும் வறுமை ஒழிப்பு திட்டங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஊரகம் பற்றி கேட்கும்போது இந்த ஊரக கடன்களுக்கு யார் பொறுப்பு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் நிறையா திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வறுமை ஒழிப்பு திட்டங்கள். அதனால வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இப்போ யார் அந்த அமைச்சரில் யார் பொறுப்பாக இருக்கா அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின்றதை அவங்க வச்சுக்கணும். அடுத்ததான் துரைமுருகன் அவர்கள் காட்பாடி தாலுக்காவிலிருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சட்டமன்ற தொகுதியில் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்காங்க. அதாவது சிறு பாசனம் உள்ளிட்ட பாசன திட்டங்கள், மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, தேர்தல் மற்றும் கடவுச்சீட்டு, கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இவர் தான் பொறுப்பாக இருக்கார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். ஓகேவா? இதெல்லாம் முக்கியம் பார்க்க வேண்டியது சிறு பாசனம் உள்ளிட்ட பாசன திட்டங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள், இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டும் ஊரக ரிலேட்டிவாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்து பார்த்தோம்னா KN நேரு அவர்கள் திருச்சி மேற்கு பகுதியில் நகராட்சி நிர்வாகம், நகர்ப்பகுதி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடிநீர் வழங்கல் துறையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நகர்ப்பகுதி மற்றும் நகராட்சி துறை அந்த இதில் வந்து பொறுப்பாக இருக்கவர் KN நேரு அவர்கள். நகராட்சி நிர்வாகம், நகர்ப்பகுதி, குடிநீர் வழங்கல் இந்த துறைகள்லாம் இவர்கள் கீழே தான் செயல்பட்டு இருக்கு. ஓகே, பெரியசாமி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். பெரியசாமி தான். வேறு ஆத்தூர் திண்டுக்கல் மாவட்ட சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஜெயிச்சிருக்காரு. ஊராட்சி வளர்ச்சித்துறையே வந்து இப்போ இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. யார்? பெரியசாமி. அதாவது என்னென்ன இருக்குன்றது பாருங்க. ஊரக வளர்ச்சி, ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள், மாவட்ட ஊராட்சிகள். ஊரக வளர்ச்சி, ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சிகள். பெரியசாமி அவர்கள் கையில் தான் இப்போ ஊரக வளர்ச்சித்துறை இருக்கு. ஓகே. பொன்முடி வந்து திருக்கோயிலூர் அந்த சட்டமன்ற தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க. வனத்துறை அந்த வனம் சார்ந்த டிபார்ட்மெண்ட் இவரோட பொறுப்பில் இருக்கு. வேலு திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் வின் பண்ணவங்க. பொதுப்பணித்துறை தான் 2-3 கேட்டாங்க கொஸ்டின்ல.
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அண்ணன் சொல்லுவாங்க, பொதுப்பணித்துறையில் பற்றி கேட்டாங்க, பொதுப்பணித்துறை எப்படி நிர்வாகம் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுப்பணிகள், கட்டிடங்கள், நெடுஞ்சாலைத்துறை, சிறு துறைமுகங்கள் இதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவரை நினச்சிடக்கூடாது. இவர் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இது இந்த தடவை குரூப் 4 கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின். குரூப் 4லேயும் குரூப் 2லேயும் கேட்டிருந்தாங்க. இந்த தடவை குரூப் 2ல் கூட அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இவர் வேற, ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் வேற. பன்னீர்செல்வம்ன்றது விவசாயத்துறை அமைச்சர், வேளாண்மை உழவர் நலத்துறை. குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வின் பண்ணியிருக்காரு. வேளாண்மை, வேளாண் பொறியியல், வேளாண் பணிக்கூட்டுறவு சங்கங்கள், தோட்டக்கலை, கரும்பு தீர்வு, கரும்பு பயிர் மேம்பாடு, தரிசு நில மேம்பாடு. தரிசு நில மேம்பாடு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நிலங்கள் பற்றி கேட்பாங்க கொஸ்டின் அதிகமாக. அதாவது ஒரு சென்ட் அப்படின்னா எவ்வளவு, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நிலங்களை வந்து எத்தனை வகை பிரிச்சிருக்காங்க, நஞ்சை, புஞ்சை, உபரி நிலங்கள், தரிசு நிலங்கள், இந்த மாதிரி இதில் தரிசு நில மேம்பாடு அந்த துறையோட அமைச்சர் யார் அப்படின்னு கேட்கலாம். வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்கலாம். பன்னீர்செல்வம் அவர்கள் தான். ஓகேவா? கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன். ஓகேவா? எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. வருவாய்த்துறை தான் நமக்கு தெரியும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கலாம். ஏன்னா வந்து வருவாய்த்துறை அப்படின்றதுக்கும் பிஏஓக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது. பிஏஓட அசிஸ்டன்ட் தான் நம்ம வேலைக்கு போக போகிறோம், வேலைக்கான இன்டர்வியூ போக போகிறோம். அப்படின்னா பாருங்கள், மாவட்ட வருவாய் நிர்வாகம், வருவாய்த்துறை, துணை ஆட்சியர், பேரிடர் மேலாண்மை. இந்த பேரிடர் மேலாண்மை கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க இன்டர்வியூவில். இந்த துறைகளுக்கெல்லாம் பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன். நம்ம வந்து முழு நேம் கூட சொல்லிடலாம், கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன். 2 தடவை கே வந்திருக்கு, 2 தடவை எஸ் வந்திருக்கு, ஒரு தடவை ஆர் வந்திருக்கு. ஓகேவா? ராமச்சந்திரன் ஓகே தான். அடுத்து பாருங்கள், தங்கம் தென்னரசு அவர்கள். தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. என்னென்ன துறைகள் அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே. நீதித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் கால்நடை மாற்றத்துறை அமைச்சர். சுற்றுச்சூழல் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் தான். இந்த கொஸ்டின் கேட்டாங்க. நீதித்துறை, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம், தொல்லியல் துறை, கூட்டுறவு தணிக்கைத்துறை, புள்ளியியல் துறை, அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம், ஓய்வூதிய சலுகைகள் மற்றும் புள்ளி விவரங்கள். இதை பற்றிலாம் இந்த துறைகள் எல்லாமே தங்கம் தென்னரசு அவர்கள் கீழே இருக்கக்கூடிய நீதித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் கால்நடை மாற்றத்துறை அமைச்சர் அப்படின்ற பொறுப்பில் இவர் தான் வைக்கிறாரு, தங்கம் தென்னரசு அவர்கள் தான். இதில் அந்த கூட்டுறவு தணிக்கைத்துறை அப்படின்றது கேட்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம், ஓய்வூதிய சலுகைகள் மற்றும் புள்ளி விவரங்கள், இதை பற்றின அந்த துறை. பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம், இந்த துறையோட அமைச்சர் யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அவரை தான், தங்கம் தென்னரசு தான். எக்ஸ்ட்ரா அவருக்கு இருக்குது இந்த ஓய்வு சலுகை மற்றும் புள்ளி விவரங்கள் தவிர சுற்றுச்சூழல் துறை இருக்குது, கால்நடை மாற்றம் இருக்குது, முன்னாள் இராணுவத்தினரின் நலன். இப்போ முன்னாள் இராணுவத்தின் நலனுக்கு தான் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. காக்கும் கரங்கள் திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பொறுப்பு வைக்கக்கூடியவர் தங்கம் தென்னரசு அவர்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வே செந்தில் பாலாஜி, கரூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர். மின்சாரம், கலால் மற்றும் ஆயத்தீர்வை, அதாவது மின்சாரம், கலால் மற்றும் ஆயத்தீர்வை துறையோட அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான். மின்சாரம், கலால், ஆயத்தீர்வை, அவ்வளோதான். அடுத்து எஸ் ரகுபதி அவர்கள் திருமயம் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர். சட்டத்துறையே இவர் கையில் தான் இருக்குது. ஓகேவா? சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலை, ஊழல் தடுப்பு சட்டம். அதாவது இந்த ஊழல் தடுப்பு சட்டம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கொஸ்டின் நம்ம பிஓஓ, கிராம நிர்வாக நிர்வாகி, கிராம ஊராட்சி செயலாளர் இந்த மாதிரி போனாலே ஊழல் பற்றின கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அப்போனா ஊழல் தடுப்பு சட்டம் அந்த அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரகுபதி அப்படின்னு போட்டுருந்தோம். எஸ் ரகுபதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிடணும். அடுத்து பாருங்க, சு முத்துசாமி அவர்கள் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் அப்படின்னா முத்துசாமி அப்படின்றது ஞாபகம். ஓகேவா? வீட்டு வசதி, ஊரக வீட்டு வசதி, நகர்ப்புறமை திட்டமிடல், வீட்டு வசதி மேம்பாடு, இடவசதி கட்டுப்பாடு. இந்த வரும் இடவசதி கட்டுப்பாடு, நகர திட்டமிடல், நகர் பகுதி வளர்ச்சி, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம். இதோட தொடர்புடைய அமைச்சர் வந்து முத்துசாமி அவர்கள் தான், சு முத்துசாமி அவர்கள். கேஆர் பெரிய கருப்பன் அவர்கள் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்ட சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர். கூட்டுறவுத்துறை இவரோட கண்ட்ரோலில் இருக்குது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பெரிய கருப்பன் அவர்கள் தான். கூட்டுறவுத்துறை சங்கங்கள் இவருடைய பொறுப்பில் இருக்குது. அடுத்து பாருங்க, தாமு அன்பரசு, ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி. ஊரக தொழில்துறை. இந்த இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு போவாங்க பார்த்தீங்களா, இந்த பாலிடெக்னிக், ஐடிஐ முடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஊரக தொழில்துறை அமைச்சர் யாருன்னு கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம படிப்பு வச்சு தான் கேட்பாங்க கொஸ்டின் மோஸ்ட்லி.
ஊரக தொழில்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்கலாம். தாமோ அன்பரசன் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், அவங்கள பற்றின முழு விஷயங்கள் கேட்டுருங்க. ஊரக தொழில், குடிசை தொழில் உட்பட சிறு தொழில்கள் குடிசை மாற்று வாரியம். குடிசை மாற்று வாரியம் தான் இப்போ இந்த வீடுகள்லாம் இலவசமாக கலைஞர் கனவு இல்ல திட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து குடிசை மாற்று வாரியம் தான். ஓகே, இதோட அமைச்சர் வந்து தாமோ அன்பரசன். எம்பி சாமிநாதன் அவர்கள் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, அதாவது செய்தி தொலைத்தொடர்புத்துறைன்னு ஒன்று வரும், டிஆர்ஐபின்னு நினைக்கிறேன். அதில் தான் எல்லா செய்தியும் கொடுத்துட்ருப்பாங்க. நான் கூட என்னோடய டெலிகிராம் சேனலில் அந்த இதில் எடுத்து தான் செய்திகளை கொடுப்பேன். எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதில் தான் நிறைய கேட்பாங்க எக்ஸாம்ஸ்க்கு. இந்த அமைச்சர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் வந்து எம்பி சாமிநாதன் அவர்கள் தான் இதோட அமைச்சராக இருக்கார். செய்தி மற்றும் விளம்பரங்கள், அந்த செய்தி மற்றும் விளம்பரங்கள் தான் அது. திரைப்படத்துறை, திரைப்பட தொழில்நுட்பவியல் மற்றும் திரைப்பட சட்டம், அதாவது திரைப்படம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைசன்ஸ் மாதிரின்னு போடுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த கவர்மெண்ட்டில் வாங்கி தான் ஆகும் திரைப்படம் போடுறதுக்கான. அந்த திரைப்பட தொழில்நுட்பவியல் மற்றும் திரைப்பட சட்ட அமைச்சர் இவர் தான். பத்திரிகை அமைச்சர், பத்திரிகை அமைச்சர் அச்சு காகித கட்டுப்பாடு, எழுத்துப்பொருள் மற்றும் அச்சுத்துறை, அரசு அச்சகம், தமிழ் மொழி ஆட்சி, தமிழ் பண்பாட்டுத்துறை, தொல்பொருள் துறை. தொல்பொருள் துறை தான் இப்போ இந்த ஆய்வுகள் நடத்துறது எல்லாமே தொல்பொருள் துறை அவர்கள் தான். அப்போ இந்த துறைகளோட அமைச்சர் வந்து எம்பி சாமிநாதன் அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஓகேவா, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி தொடர்பு அப்படின்றது தொலைத்தொடர்பு எல்லாம் தெரியும் எனக்கு, இந்த மாதிரி ஒரு இது இருந்துருச்சுன்னு. ஆனால் இதோட அமைச்சர் யார், இது பொறுப்பான அமைச்சர் யார் அப்படின்னா எம்பி சாமிநாதன்றது இப்போ தான் எனக்கே தெரியுது. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து பே கீதா ஜீவன் அவர்கள். பே கீதா ஜீவன் அவர்கள் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. சமூக நலன், மகளிர் உரிமை நலத்துறை, அதாவது லேடிஸ் யாராவது நின்று அட்டன் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பே கீதா ஜீவன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிடுறோம். மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் உள்ளிட்ட சமூக நலன், ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் குற்றவாளிகள் சீர்திருத்த நிர்வாகம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி, இரவலர் காப்பு இல்லங்கள் மற்றும் சமூக சீர்திருத்தம் மற்றும் சத்துணவு திட்டம். சத்துணவு திட்டம்லாம் இவங்க தான் அமைச்சு, இவங்க கீழே தான் இந்த துறை இருந்துகிட்டு இருக்கு. யாரு, பே கீதா ஜீவன் அவர்கள். அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. மீன்வளம், மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை, அதாவது மீன்வளம், மீன் வளர்ச்சி கழகம், கால்நடை பராமரிப்பு. இந்த கால்நடை பராமரிப்பு மட்டும் பார்த்துங்க, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஏன்னா கால்நடை பராமரிப்பு அப்படின்றது கிராமம் சம்மந்தப்பட்டதாக வருது. ஓகேவா, மீன்வளம், மீன் வளர்ச்சி கழகம் அப்படின்றதும் கிராமம் சம்மந்தப்பட்டது தான். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ராதாகிருஷ்ணன், அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையோட அமைச்சராக இருக்கார். ஆர்எஸ் ராஜகண்ணப்பன் முதுகலத்தூர் சட்டமன்ற தொகுதி, பால்வள மேம்பாட்டுத்துறை, காதி மற்றும் கிராம தொழில் துறை. காதி அப்படின்றது அந்த துணி நெய்யறது பணி, துணி நெய்யக்கூடிய பணி. ஓகே, பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார். அதுக்கடுத்து பாருங்கள், பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலம் வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சராக இவர் தான் இருக்கார். சுற்றுலா, தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு கழகம் அப்படின்றது, இந்த பனைமரத்துப்பட்டி அப்படின்றது நமக்கு யாரும் மறக்கவே செய்யாது. ஏன்னா சுற்றுலாத்துறை அப்படின்றதும் சம்மந்தமாக லிங்காக தான் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், சக்கரபாணி சக்கரபாணி அவர்கள் ஒட்டச்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. உணவுப் பொருள் வழங்கல் துறை அப்படின்னு போட்டிருக்காங்க. உணவுப் பொருள் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை, நுகர்வோர் பாதுகாப்பு, விலை கட்டுப்பாடு ஆகிய துறைகளோட அமைச்சர் வந்து சக்கரபாணி அவர்கள் தான். சக்கரபாணி அவர்கள் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை, நுகர்வோர் பாதுகாப்பு, விலை கட்டுப்பாடு ஆகியவற்றின் துறை அமைச்சராக இருக்கார். அடுத்து போயிடலாம். அப்படியே ஆர் காந்தி ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. கைத்தறி மற்றும் துணிநூல் துறை, அதாவது கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அப்படின்னு போட்டிருக்காங்க. கைத்தறி மற்றும் துணிநூல், கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம், அதாவது கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம், பூதானம் மற்றும் கிராமதானம். இந்த பூதானம் அப்படின்றது வினோபா பாவே அவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். அதை பற்றி அதோட அமைச்சராக இப்போ வந்து யாருக்காக பார்த்தீங்கன்னா ஆர் காந்தி அவர்கள் இருக்கிறார். ஓகே, மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, இந்த பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து சுப்பிரமணியம்.
ஓகேவா. மருத்துவரையோ அல்லது மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்னா சூப்பராக இருக்குன்ற மாதிரி சுப்பிரமணியம் அப்படின்னா நல்ல பேராக இருக்குது, ஈஸியாக வச்சுக்கலாம். மக்கள் நல்வாழ்வு, மருத்துவ கல்வி, குடும்ப நலன். இந்த குடும்ப நலன் இம்பார்ட்டன்ட். குடும்ப நலன் அமைச்சர், இந்த குடும்ப நலன் துறை கீழே உள்ள அமைச்சர் யாருன்னு கேட்டால் சுப்பிரமணியம். ஓகேவா, மா சுப்பிரமணியம். பி மூர்த்தி அவர்கள் மதுரை கிழக்கு சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை. பதிவுத்துறை தான் பத்திரப்பதிவு எல்லாமே வரும். ஓகேவா, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை. ஓகே, அப்படி பார்க்கலாம். வணிக வரி, பதிவு மற்றும் முத்திரைத்தாள் சட்டம், எடைகள் மற்றும் அளவைகள், கடன் கொடுத்தல் குறித்த சட்டம் உள்ளிட்ட கடன் நிர்வாரணம், சீட்டுகள் மற்றும் கம்பெனி பதிவுகள். கடன் கொடுத்தல் குறித்த சட்டம் உள்ளிட்ட கடன் நிவாரணம், எடைகள் மற்றும் அளவைகள், பதிவு மற்றும் முத்திரைத்தாள் சட்டம், வணிக வரி. ஓகேவா, இதெல்லாம் வந்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் கீழே இயங்கிட்டு. ஓகே, அடுத்து பார்த்துடலாம். அடுத்து வருவாங்க எஸ் சிவசங்கர். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறவர் தான் சிவசங்கர். எஸ் சிவசங்கர் அவர்கள் போக்குவரத்து, நாட்டுடைமையாக்கல் போக்குவரத்து, இயக்கூறுதி சட்டம், இந்த சட்டங்கள் கீழே உள்ள துறை போக்குவரத்துறை. இதோட அமைச்சர் சிவசங்கர், எஸ் சிவசங்கர் அவர்கள். போக்குவரத்துறை அப்படின்னாலே சிவசங்கர் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாருங்க பி கே சேகர் பாபு அவர்கள் வந்து துறைமுகம் அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்காரு. ஓகேவா, இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் பி கே சேகர் பாபு. இந்து சமயம், அறநிலைகள், சென்னை மெட்ரோ குழுமம், இந்த துறைகள்லாம் இவர் கீழே தான் இயங்கிட்டு. பழனிவேல் தியாகராஜன் மதுரை மத்தியில் உள்ள அந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. தகவல் தொழில்நுட்பத்துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை, அதாவது இ சேவைகள்லாம் இதில் தான் அடங்கும். இ சேவைகள் இந்த மாதிரி எல்லாம் அடங்கும் போது பழனிவேல் தியாகராஜன் தான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். டிஆர்பி ராஜா மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி தொழில்துறை அமைச்சராக இருக்காரு. தொழில்துறை தான். இதை பார்க்குறதோட அப்படியே ஒரு நோட்டில் எடுத்து எழுதி குறித்து வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, இல்லை இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மறுபடியும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆவடி நாசர் அவர்கள் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுபான்மை நலன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நீங்கள் ஒரு சிறுபான்மையராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன்கள், இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் இப்போ வந்து ரீசெண்டாக கூட நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனால் வக்பு வாரியம் பற்றி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வக்பு வாரிய இந்த அமைச்சர் யார் அப்படின்னா சிறுபான்மை நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தான் ஆவடி நாசர் அவர்கள் கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. அதை யாவும் வச்சுக்கோங்க. சிறுபான்மை நலன், வெளிநாடு வாழ் தமிழர் நலன், அகதிகளாக வெளியேற்றப்பட்டவர்கள், வக்பு வாரியம். ஓகேவா, இதெல்லாம் இவரோட கீழே இயங்கக்கூடிய பணிகள் தான். அடுத்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இது எல்லாருக்கும் தெரியும். பள்ளிக்கல்வி இப்போ கூட பொதுத் தேர்வு முறையை நாங்கள் மாற்றி அமைச்சு மாணவர்களுக்கு எளிமையான முறையில் ஆக்குவோம், உலகமே தெரியும் பார்க்கக்கூடிய ஒரு பொது தேர்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெற்றிருக்காரு. பள்ளிக்கல்வி தான். ஓகே. சிவவி மெய்யநாதன் ஆலங்குடி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காரு, அமைச்சராக இருக்காரு. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வந்து சிவி மெய்யநாதன். ஓகே. சிவி கணேசன் திட்டக்குடி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை, அதாவது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, தொழிலாளர் நலன், மக்கள் தொகை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி. இந்த வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி அப்படின்றது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கீழே தான் வருது. அந்த அமைச்சர் சிவி கணேசன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நகரம் மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. அவ்வளோதான், கடைசி 3 பேர் முடிச்சிடலாம். கோவி செலியன் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கோவி செலியன் அவர்கள் தான். தொழில்நுட்ப கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி, மின்னணுவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து மா மதிவேந்தன் அவர்கள் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு.
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர் வந்து மா மதிவேந்தன் அவர்கள் தான். ஆதி திராவிட நலன், மலைவாழ் பழங்குடியினர்கள், கொத்தடிமைகள், தொழிலாளர் நலன் ஆகிய துறைகள் வந்து இவரோட கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. கடைசியாக உள்ளவங்க என் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் நலத்துறை ஏற்கனவே பார்த்துருக்கோம். முன்னாள் இராணுவ நலத்துறையும் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சவங்க வீடியோ நல்லா பார்த்துருக்கோங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். மனிதவள மேம்பாட்டுத்துறை, முன்னாள் இராணுவ நலத்துறை போன்ற துறைகள் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் நலத்துறை வந்து அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ தான் முதல் முறை நம்மளோட சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.